It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் கார்த்திக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். மாமா வாசுதேவன், அத்தை சசிகலா, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். ஃபேமிலிக்கு நல்ல பேலன்ஸ் உள்ள பெண்ணாகும். சரி. எல்லாரையும் அனுசரிச்சுக்கிறக்கூடிய ஒரு சரி பெண்ணாகும். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய டைப்பில் பண்ணுவார். சரி. 1000 விஷயம் மஞ்சபுத்த சிட்டியார். சரி. நீங்கள் எங்களில் 18 வகை இருக்குது. அதில் எதுனாலும் சரி சொல்லுங்கம்மா. நாத்தனாமையன், சரி, மருமகன், சரி, மகள் வந்து நல்ல பையன் அனுசரிக்கக்கூடிய பொண்ணாக இருக்கணும். அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? வீட்டில் இருக்காங்க. வர முடியாத சூழ்நிலை, அதனால் நாங்கள் வந்தோம். சரி. பையனுக்கு நல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு, நல்ல பெண்ணா, நல்ல பொண்ணாக கிடைக்கணும். எங்கள் மகளை மாதிரி நாங்கள் வச்சுக்குவோம், பார்த்துப்போம். ஓகே. பொண்ணோட சொந்தக்காரங்க பூரா எங்கள் சொந்தக்காரங்களாம் நினச்சிக்குவோம். எல்லாரும் நல்லா வச்சுக்கிறோம். ஓகே. அத்தை சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ரைட். ஓகே. கார்த்திக், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? நான் இப்போது போத்தீஸில் ஆடிட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். போத்தீஸ்னுடைய பிரான்ச்சஸுக்கு திருச்சி பிரான்ச்சஸோட ஆடிட் மேனேஜராக இருக்கீங்க. சரி. மந்த்லி 50,000 சேலரி டேக். சரி சரி. வரவங்க நாங்கள் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவோம்னு நினைக்கிறேன். வெரி குட். சிறந்த மனைவி கார்த்திக்கு வரணும், அருமையான மருமகள் உங்கள் குடும்பத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் கார்த்திக், வயது 30, பிகாம் MBA ஃபினான்ஸ் முடித்தவர், ஆடிட் மேனேஜராக மதுரையில் பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். கார்த்திக் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamaalai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11101009. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. Kalyanamaalai exclusive matchmaking for affluent families. Complete confidentiality. Call exclusive desk 9840891400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மணிமாலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. kalyanamaalai.comல இவங்களது பதிவு எண் 1157861. BSc பண்ணியிருக்கிறாங்க. திருநெல்வேலியில் பிஸ்னஸ் டெவலப்பராக இருக்கிறாங்க. நன்கு படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணிமாலாவின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் 27ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை வள்ளுவர் கோட்டம் அரங்கில் காலை 10 மணிக்கு சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பு. தொடர்ந்து மாலை 3 மணிக்கு புலவர் ராமலிங்கம் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம். மாலை 5 மணிக்கு திருமதி சுதா ரகுநாதன், திரு ஹரி தியாகராஜன், முனைவர் பர்வீன் சுல்தானா, திருமதி ரேகா சுதர்சன், திரு சுஜித் குமார்,
சாதனையாளர்கள் பங்கேற்கும் உலக புகழ் கல்யாண மாலை பேச்சரங்கம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம். அறியாமை பலம் அல்ல. பேச வருகிறார் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியின் தலைவர் டாக்டர் M. பூமிநாதன் அவர்கள். முதலில் நான் பேச அழைப்பது திரு பூமிநாதன், டைரக்டர் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி. ஆட்சிக்கு யார் வரணுங்கிறத நாம முடிவெடுக்கலாம். ஆனால் ஆட்சியாளர்களை வழிநடத்துவது ஆட்சியர்கள். பொதுவாக நம்ம படிக்கும்பொழுது வீட்டில் ரொம்ப படிச்சுட்டே இருக்கான் ஒரு பையன் அப்படின்னா, என்னடா IASக்கா படிக்கிற, ஏதோ அழட்டிக்கிற அப்படின்னு நாம் கேட்போம். IAS அப்படிங்கிற படிப்பு அவ்வளவு பெரிய படிப்பு என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நாம் அதுக்கான கௌரவத்தை கொடுக்கின்றோம். அந்த மாதிரியான அந்த அகாடமி நடத்தி தமிழகத்தை, இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்களை, IAS அதிகாரிகளை அவர்களை உருவாக்குவது தான் இந்த நிறுவனத்தின் பெரும் பணி. பூமிநாதன் என்றாலே பூமியை ஆள்பவர் என்று பொருள். பூமியை ஆள்பவர்களை உருவாக்கக்கூடிய திரு பூமிநாதன் அவர்களை முதல் பேச்சாளராக அறியாமை பலம் அல்ல என்ற தலைப்பில் கல்வி நம்முடைய அறியாமையை போக்கி அறிவு அச்சம் காக்கும் கருவியாக எப்படி உருமாறுகிறது என்பதை பற்றி பேசுவார். நன்றி. தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் நடந்தால் கூட இங்கே ஒவ்வொரு துறையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களை வரவழைத்து இது போன்ற ஒரு சரித்திர புகழ்மிக்க ஒரு நிகழ்வில் இந்த நிகழ்ச்சியில் நிறைய மாணவர்களை சென்றடையணும் அப்படின்றதுக்காக என்னை போன்றவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைச்சிருக்காங்க. கல்யாண மாலை ப்ரோக்ராம் மூலமாக நான் உங்கள் எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறது ஒன்று தான். இந்த போட்டித் தேர்வில் மட்டும் இல்லை, வாழ்க்கை தேர்வு என்று சொல்லக்கூடிய இந்த தேர்வில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னாலும் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பொறுமை, சிம்பத்தின் என்று சொல்லக்கூடிய அந்த இரக்க குணம், விட்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பண்பு, இது மட்டும்தான் நம்மளை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு உயர்த்தி கொண்டு போகும் அப்படின்றத என்னுடைய மாணவர்கள் வழியாகவும் என்னுடைய வழியாகவும் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அறியாமை பலமல்ல அப்படின்றத என்னுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அலங்காநல்லூர் பக்கத்திலிருந்து கல்லணைன்னு ஒரு சின்ன கிராமத்திலிருந்து சென்னைக்கு போய் இந்த அறியாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை அகற்றியதனுடைய பலனை நான் எப்படி அனுபவித்தேன் அப்படின்றத முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த டாப்பிக்கில் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி 1539 IAS IPS அதிகாரிகள் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்கும் என்னுடைய மாணவ மாணவிகள் இன்றைக்கி பணியில் இருக்காங்க அப்படின்னா முதல்ல அந்த அறியாமையை விட்டு நான் வெளியில் வந்ததுனால. ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு நினச்சிருந்து, நான் ஒரு தமிழ் மீடியம் படித்த ஒரு மாணவன் அப்படின்னு நான் நினச்சிருந்து, நான் ஒரு அரசு பள்ளி மாணவன் அப்படின்னு நான் நினச்சிருந்து, ஒருவேளை நான் அறியாமை என்பது ஒரு பலம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா ஒருவேளை இந்த 1539 அப்படின்ற அந்த எண்ணிக்கையை இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருந்திருக்கும். இந்த அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, ஆழிப்பேரலை என்ற ஒரு ஆபத்து அப்படின்னு நான் உணர்ந்ததுனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அதே நேரத்தில் என்னென்னா பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கையில் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு போய் ஒரு டிகிரியை முடித்து, அதுக்கப்புறம் 2வது டிகிரியை முடித்து, அதுக்கப்புறம் ஒரு 3வது டிகிரியை முடித்து, இன்றைக்கி டாக்டர் பூமிநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் அறியாமை பலமல்ல அப்படின்றத நீங்களே ஒத்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அறியாமை பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பணம் இருந்தால் சில நாள் வாழலாம், படிப்பு இருந்தால் தலைமுறையும் வாழலாம். செல்வம் அழியும், காலம் வந்தாலும் கல்வி செல்வம் என்றென்றும் அழிவதில்லை. உழைக்கும் கைகள் உயர வேண்டும், உலகம் முழுவதும் புகழ் பெற வேண்டும். அதற்கான முதல் படிக்கட்டு அறிவூட்டும் கல்விதான். ஆக எந்த துறையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றாலும் அந்த துறையில் அவ்வாறு ஆகலாம் இவ்வாறு ஆகலாம் என்றால் நீங்கள் முதலில் தெரிய வேண்டியது அறியாமையை விட்டு வெளியில் வர வேண்டும். தேடல் என்ற ஒரு குணம் இருக்க வேண்டும். ஏன்னா இக்னோரன்ஸ் அண்ட் இன்னோசன்ஸ் ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இதே கல்யாண மாலை நிகழ்ச்சியில் என்னுடைய மாணவி கண் பார்வையற்ற ஒரு பெண், இந்தியாவினுடைய முதல் 100% பார்வையற்ற பெண் IFS அதிகாரி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக ஐயா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டார். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக இப்போ ஒர்க் பண்ணுறாங்க.
அந்த அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள பார்க்குறப்ப அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட, எனக்கு கண் பார்வை கிடையாது, ஆனால் தொலைநோக்கு பார்வை எனக்கு அதிக லெவலில் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த தொலைநோக்கு பார்வை எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தை தான். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அறியாமை என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்றது. அதாவது அவங்கள்ட்ட பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்கும், மிகப்பெரிய லெவலில் ஒரு தேடல் இருக்கும், மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்கும், மிகப்பெரிய லெவலில் ஒரு சிந்திப்பு இருக்கும், மிகப்பெரிய லெவலில் ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ண ஓட்டம் பார்த்திங்க அப்படின்னா வார்த்தைகளில் வெளிப்படும் பாருங்கள். அது ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அந்த தேடல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்த உழைப்பு, அதே நேரத்தில் என்ன அந்த தேடல், அதாவது அறியாமை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு. அதுதான் இன்றைக்கி பெனோசஃபின் அவர்களை ஒரு IFS அதிகாரியாக இந்த மேடை அரங்கேற்றியது. இந்த குடும்ப அமைப்பு ஒரு பசியை போன்றது, ஹங்கர். ஒரு காலத்தில், அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக, டெய்லி ஒரு நாள் காலையில் இட்லி இருக்கும், வீட்டில் தோசை இருக்கும், ஒரு நாள் உப்புமா இருக்கும், ஒரு நாள் பொங்கல் இருக்கும், ஒரு நாள் காம்பினேஷனில் வேற இட்லி வடை பொங்கல் வடன் வேற இருக்குங்க. உணவு வகைகள் மாறி இருக்கிறதே தவிர பசி என்னைக்காவது மாறி இருக்குதா? நீங்க உண்மையை சொல்லுங்க நடுவர் அவர்களே. அது போலத்தான் குடும்பம் கூட, குடும்ப அமைப்பு பல்வேறு பரிமாணங்களை சந்திக்கலாம், பல்வேறு பரிமாணங்களை, அது ஒரு வெஹிக்கல் மாதிரிங்க, ஒரு வண்டி மாதிரி. அது பல்வேறு பரிமாணங்களை கடந்து 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 செல்லலாமே தவிர பசி எப்படி மாறுவதில்லையோ அதே போல குடும்ப அமைப்பு என்னைக்குமே மாறாதுங்க, வலு இழக்காதுங்க. அறியாமை பலம் அல்ல. தொடர்கிறார் டாக்டர் பூமிநாதன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் செந்தில் முருகன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அத்தான் ஆறுமுக நயினார் நீங்கள் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். எங்களுடைய பூர்வீகம் திருநெல்வேலி. சரி. நாங்கள் சேனை தலைவர் சமுதாயம். சரி. சண்முக கோத்திரம். ஓகே. மாமா பையனுக்கு சரி பார்க்குறேன். அவன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு சரி ஒரு நல்ல நிர்வாகம் உரிய திறமையோட பையன். அவனுக்கு ஒரு அக்கா, அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு. இப்போ இவன் ஒரு டீ டோட்டலர். ஓகே. ஹார்ட் ஒர்க்கர். சரி. ஒரு ஹோட்டலில் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் அவன் பார்ப்பான். வெரி குட். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க. சரி சரி. அந்த பையனுக்கு ஒரு நல்ல குடும்ப பெண்ணா, சரி, சாதாரணமாக ரொம்ப மிடில் கிளாஸில் இந்த சமுதாயத்தில், சரி, அதாவது அந்த குடும்பத்துக்கு இவன் மருமகனாக போனால் இவன் அந்த குடும்பத்தையே அடாப்ட் பண்ணுவான். ஓஹோ, அவ்வளவு திறமையான பையன். சரி, வெரி குட். ஆமாம் ஆமாம். நீங்கள் அவனுக்கு ஒரு நல்ல அமைப்பாக அமைச்சு கொடுங்க. ஓகே. மாமனார் மாமியாரையும் நல்லா பார்த்துக்கக்கூடிய அவங்க கிராமத்து பின்னணி கொண்ட குடும்பம். ஓகே. எண்ணமும் வசதியும் குடும்பம். நல்ல வெல் டு டூ ஃபேமிலி. வெரி குட். அவனை கொண்டு தான் அந்த குடும்பமே. செந்தில் முருகனுக்கு சிறந்த மனைவி கிடைக்கணும்னு வாழ்த்துறேன். உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகள் வரணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். என் செந்தில் முருகன், வயது 33, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவர். ஹோட்டல் மேனேஜராக பனங்குடியில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். செந்தில் முருகன் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamaalai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11180990. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கார்த்திகேயன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30. kalyanamaalai.comல இவரது பதிவு எண் 1080229. பிடெக் பண்ணியிருக்கிறாரு. ஸ்ரீ காளஹஸ்தியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. கார்த்திகேயன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடி அமைதியில் கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 25. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் MBBS முடித்து டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 21 வயது முதல் 24 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9789975900. கல்யாண
கல்யாண மாலையின் 27ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை வள்ளுவர் கோட்டம் அரங்கில் காலை 10 மணிக்கு சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பு. தொடர்ந்து மாலை 3 மணிக்கு புலவர் ராமலிங்கம் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம். மாலை 5 மணிக்கு திருமதி சுதா ரகுநாதன், திரு ஹரி தியாகராஜன், முனைவர் பர்வீன் சுல்தானா, திருமதி ரேகா சுதர்சன், திரு சுஜித் குமார் சாதனையாளர்கள் பங்கேற்கும் உலக புகழ் கல்யாண மாலை பேச்சரங்கம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. அறியாமை பலமல்ல கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம் தொடர்கிறது. நான் என்னோட துறையில் நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய அறியாமை எனக்கு முதல்ல இந்த போட்டித் தேர்வுன்னு சொல்லக்கூடிய குறிப்பாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பற்றி தெரியாத வரைக்கும் நானும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு கடினமான தேர்வு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதற்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய தேர்வில் 20 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. ஆனால் உலகத்திலேயே உன்னதமான பணின்னு சொல்லக்கூடிய அரசு பணியிலே உயர்ந்த பணின்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய குடிமைப்பணி தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்களே மொத்தமே தமிழகத்திலிருந்து வெறும் 20,000 நபர் தான் உண்மையான நபர்கள் என்பது அறியாமை இருந்திருந்தால் அது தெரிஞ்சிருக்காது. அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தின் பலனால் தெரிஞ்சது தான் இந்த 20 லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு விண்ணப்பிக்கிறாங்க, 20,000 பேர் மட்டும்தான் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறாங்கன்ற ஒரு உண்மை. இரண்டாவது ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சது, விண்ணப்பித்தவர்கள் அத்தனை பேருமே அந்த போட்டித் தேர்வு உண்மையிலே எழுதுகிறார்களா என்றால் விண்ணப்பித்தவர்கள் பாதி பேர் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலுக்கே வர்றாங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த தேர்வை நம்மளை வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல வர ஆரம்பிச்சது. அதற்கப்புறம் ஒரு அறியாமை இருந்தது. அரசு பள்ளி மாணவன், தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவன் இந்த போட்டித் தேர்வில் வெல்ல முடியாது என்ற ஒரு அறியாமை இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் தான் தெரிஞ்சது தமிழ் வழியில் பயின்று முதலாக தமிழகத்தில் இருந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்ற ஒருவர் வெற்றி பெற்று ஒடிசாவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவரை போலவே நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் என்று எனக்கு உற்சாகமூட்டினார், ஊக்கமூட்டினார் என்னுடைய வழிகாட்டி திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். அதை போலவே அடுத்த ஒரு அறியாமை வந்தது. என்ன அறியாமை வந்தது? கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர், நீங்கள் எல்லாம் ஐஏஎஸ் ஆவது என்பது கடினம் என்று நிறைய பேர் கூறுகிறார்களே, அந்த அறியாமை பற்றி என்ன நினைக்கிறோம் என்பதை குறித்து ஆராயும் பொழுதுதான் எனக்கு உண்மை தெரிந்தது. பல மாணவர்கள் இந்த யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய இந்த போட்டித் தேர்வை தமிழ் வழியில் எழுதி வெற்றி பெற்றவர்கள் மட்டுமல்ல, தமிழ் வழியிலேயே இந்த நேர்முகத் தேர்வையும் எழுதி வெற்றி பெற்றவர்கள் என்று தெரிய வந்தது. லாங்குவேஜ் என்பது ஒரு சின்ன கம்யூனிகேஷன் மட்டும்தான், அது மட்டுமே உங்களுடைய ஆற்றலாகாது, அது மட்டுமே உங்களுடைய திறமையாகாது என்பதை அறிந்து கொண்ட பின்புதான் இந்த போட்டித் தேர்விலே பல மாணவர்களை கிராமப்புறத்திலிருந்து வரவழைத்து இன்றைய தினம் ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னுடைய மாணவர்களை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னுடைய மாணவர்களை ஐஏஎஸ் அதிகாரியாக, ஐபிஎஸ் அதிகாரியாக, ஐஎஃப்எஸ் அதிகாரியாக, ஐஆர்எஸ் அதிகாரியாக இன்றைய தினம் என்னால் பார்க்க முடியுது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் அத்தனை பேரும் அறிந்து கொண்டார்கள். முதல் முயற்சியிலேயே இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் எத்தனையோ பேர். அறியாமையிலிருந்து வந்தால் மட்டும்தான் இருளிலிருந்து ஒளி பிறக்கும், வறுமையிலிருந்து ஒரு செல்வம் பிறக்கும், அதே போல் ஒரு வாழ்க்கை உயர்வதற்கும், வரலாறு படைப்பதற்கும், சரித்திரம் படைப்பதற்கும் நிச்சயமாக நமக்கு அறிவு நிச்சயமாக தேவை. கல்வி ஒன்று மட்டும்தான் அந்த அறிவை கொடுக்கும். அதாவது என்னுடைய நிறுவனத்துக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளர்களை வரவழைச்சு இந்த நிறுவனத்தை துவக்கணும்னு ஆசைப்படுறப்ப அறியாமை இருந்திருந்தால் நான் இந்திய ஜனாதிபதி அவர்களை போய் நான் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன் நிறுவனத்தை துவக்கி வைப்பதற்காக. ஒரு முறை இல்லை, 2 நிறுவனத்தை நான் துவக்கி வைப்பதற்காக அந்த அறியாமை என்ற இருளிலிருந்து வெளியில் வந்த காரணத்தினால் 2 நிறுவனங்களையுமே 2 முன்னாள் ஜனாதிபதிகளை கூட்டிகிட்டு அந்த நிறுவனத்தை நான் துவக்கி வச்சேன். அது மட்டும் இல்லை, உனக்குள் ஒரு ஐஏஎஸ், நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ், அடுத்த இலக்கு, கனவு மெய்ப்பட, பட்டறை, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி 650 நிகழ்ச்சிக்கு மேலே கிட்டத்தட்ட கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்தி இந்த அறியாமை என்ற ஒரு விஷயத்தை போட்டித் தேர்வில் என்னால் முடிந்த அளவுக்கு நம்ம நீக்கினதனுடைய விளைவு இன்றைய தினம் யூபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாடு பின்தங்கி இருந்த ஒரு லெவல்லிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நல்ல இடத்தை நோக்கி இப்போ நம்மளுடைய மாணவர்கள் வந்திருக்காங்க. இந்த ஆண்டு வெளியில் வந்த ரிசல்ட்டில் அகில இந்திய லெவலில் 2வது இடத்தை பிடித்திருக்காங்க நம்மளுடைய மாணவர்கள். வெகு விரைவில் அந்த முதல் இடத்தை நம்ம தமிழக மாணவர்கள் நிச்சயமாக பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உள்ளது. எல்லா துறையிலும்
வெற்றி பெற்ற மாணவர்களை, மக்களை, மனிதர்களை உருவாக்கிய பூமி இந்த தமிழ் பூமி. நிச்சயமாக நம்ம அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டும், அறியாமை பலமல்ல, அது மிகப்பெரிய பலவீனம் என்று கூறி, ஆழிப்பேரலை தான் இந்த அறியாமை, அறிவு ஒன்றுதான் நம்மளை காக்கும் அரண் என்று சொல்லி, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி டாக்டர் பூமிநாதன் அவர்களே. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தா, பொதுவாக சொல்லுவாங்க கல்யாண மாலை மோகன் சாரை பார்க்கும் பொழுதெல்லாம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தா வேறு அப்படின்னு நம்ம நிறைய பேர் சும்மா கலாட்டாவை பேசுவாங்க. அது மாதிரி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அகாடமியை பற்றி தெரிஞ்சுட்டு இருந்தா நாங்கள்லாம் கூட ஐஏஎஸ் ஆகிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கே எங்களுடைய அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார். போட்டித் தேர்வுங்கிறது நம்ம எல்லாருமே பயப்படுறோம்ல ஐஏஎஸ் அப்படின்னு, ஆனால் அது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை, முடிந்தால் ஆகாதது ஒன்றும் இல்லைன்னு அவருக்கு கல்யாண மாலை சார்பில் மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவர்கள் மென்மேலும் அவருடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். அறியாமை பலமல்ல பேச்சரங்கில் பேச வருகிறார் திருமதி விசாலாட்சி கண்ணன். அடுத்த வாரம் இப்போ இந்த தலைமுறைகள் மாறிட்டே வருது இல்லையா, ஜென், ஆல்ஃபா, ஜென்ஸி. போன வாரம் தான் சொன்னால் நான் கண்டுபிடிச்சேன், அம்மா இட்ஸ் வெரி மிட் அப்படின்னா. அப்போ என்னடா இது மிட்டு அப்படின்னா, அது ரொம்ப நல்லாவும் இல்லையா ரொம்ப மோசமாகவும் இல்லையா, மிடில் நடுவில் இருக்கா, அது மிட்டு. கல்யாண மாலையின் 27ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை வள்ளுவர் கோட்டம் அரங்கில் காலை 10 மணிக்கு சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பு. தொடர்ந்து மாலை 3 மணிக்கு புலவர் ராமலிங்கம் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம். மாலை 5 மணிக்கு திருமதி சுதா ரகுநாதன், திரு ஹரி தியாகராஜன், முனைவர் பர்வீன் சுல்தானா, திருமதி ரேகா சுதர்சன், திரு சுஜித் குமார் சாதனையாளர்கள் பங்கேற்கும் உலக புகழ் கல்யாண மாலை பேச்சரங்கம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.